That logo music just gets you. ஸோ ஃபைனலாக வீர தீர சூரன் படத்தோட பார்ட் 2 பார்த்தாச்சு. என்னது பார்ட் 2 அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இது பார்ட் 2 தான். இவங்க ஃபஸ்ட்டாக சீக்வலையும் செகண்டாக ப்ரீக்வலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இது சீக்வல். சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் ஆன வரைக்கும் கொஞ்சம் கூட லேகே ஆகலைங்க. ஃபுல்லாகவே படம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. எதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறது? இந்த படமே ஒரு அம்மாவும் பொண்ணும் காணோங்கிற விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த அம்மாவும் பொண்ணும் காணாமல் போன கேஸ் வந்துட்டு நம்ம எஸ்ஜே சூர்யாக்கிட்ட வரும். அதை வச்சு முன்பகை காரணமாக நம்ம எஸ்ஜே சூர்யா பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் ஒரே நைட்டில் 2 பேர்த்த என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதாங்க இந்த படமே. இந்த ஒரு நாள் நைட்டில் அந்த 2 பேர்த்த கொன்னாரா இல்லையா, அந்த 2 பேர்த்தையும் விக்ரம் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. ஏன்னா இவ்வளோ சிம்பிளான கதையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இவங்க இந்த படத்தை கொண்டு போன விதத்தை பாராட்டி ஆகணும். ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் கூட லேகே ஆகாத மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்தில் இந்த டீமை பாராட்டி ஆகணும். சரி, ஓகே. அப்படியே ஆக்டிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் நடிப்பார். அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு சீன் வருங்க, பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீன்லாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரையும் ஒரு சம்பவம் பண்ணுவார். அப்புறம் அந்த டைலாக் ரைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நான் வேறு மறந்துடுறேன். நம்ம விக்ரமை பற்றி சொல்லிட்டேன், அப்படியே துஷாராவை பற்றி சொல்லி ஆகணும். அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் பக்கமாலாம் ஒரு சீன் வரும், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க துஷாரா. எஸ்ஜே சூர்யாவை பார்த்தீங்கன்னா அவரை தான் கொஞ்சம் டம்மி ஆகின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் அவரை ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கேன் லூசுத்தனமாக டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாசாக காமிச்சிட்டு இருந்தார் எஸ்ஜே சூர்யாவை. செகண்ட் ஹாஃபில் ஏன்டா இப்படி ஆக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் சொல்கிறதுக்கு எந்த மைனஸும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன் வரும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்கே இருக்கேன் நீ? உனக்காக தானே வெயிட்டிங்க. சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட். மிஸ் ஆகாதுல்ல, நான் பார்த்துக்குறேன்.